ஹாய், குட் ஈவினிங், இரவு வணக்கம் கைஸ். என்னடா நைட் டைமில் வெளில சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இப்போ நம்ம நைட் அவுட் போய் சுற்றி பார்க்க போகிறோம். இடம்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்க போகிறோம். என்ன இங்கே பெருசாக ஒன்றும் இருக்காது. நம்ம ஜஸ்ட் பைக் எடுத்துகிட்டு ரைடு போயிட்டு ஏதாவது சாப்பிட முடிஞ்சா அப்படியே சாப்பிட்டுட்டு ஓகே வாங்க அப்படியே போயிட்டு ஒரு கப் டீ சாப்பிட்டுட்டு அப்படியே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சுற்றி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ரோடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வெறிச்சோடி காணப்படுது. 1-2 வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம மிட் நைட்டில் நம்ம நின்று சுற்றி பார்க்க போயிட்டு இருக்கோம். வாங்க அப்படியே நம்ம கிளம்பி போலாம். இப்போ நம்ம புதுக்கோட்டை புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல நிக்கிறோம். இதுதான் புதுக்கோட்டையோட புது பஸ் ஸ்டாண்டு. ஸோ இதுக்கு ஆப்போசிட்ல கருப்பட்டி காஃபி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். 24/7 ஒர்க்கிங். ஸோ அங்கே தான் போய் நம்ம வந்து கருப்பட்டி டீ சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வந்துச்சு. வாங்க அப்படியே போய் டீ சாப்பிட்டு வருவோம். இடம் தெரியுதுங்களா? ஸோ இப்போ டீ சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான், பாருங்க அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் வேற என்ன ஏதாவது இடம் பார்க்கலாம், இல்லை வேற ஏதாவது சாப்பிட முடியும் பார்ப்போம். இப்போ வெண்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா இருக்கு பேக்கரியில். இது 24/7 இதுவுமே பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருக்கும். நான் இருக்காதுன்னு நினச்சேன் எதுவுமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருந்துச்சு. நமக்கு எதுவும் பசிக்கலை. பட் இந்த இடத்த பார்த்த உடனே நம்ம ஏதாச்சும் பே பண்ணியோ இல்லை யூபிஐயில் பே பண்ணி தான் வாங்கி சாப்பிடணுங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. மிட் நைட்டில் புதுக்கோட்டையில் இந்த மாதிரி ஒரு வெண்டிங் மிஷின் 24/7 இதுவும் இருக்கிறது பெரிய விஷயம். வாங்க ஏதாச்சும் வாங்கி சாப்பிடலாம். நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வெண்ணிலா மில்க் ஷேக்கு. ஸோ வாங்க அப்படி யூபிஐயில் பணம் பே பண்ணி கூட வாங்கி சாப்பிடலாம். நம்மள்ட்ட யூபிஐ தான் இருக்குது, கேஷ் கிடையாது. ஸோ யூபிஐயில் பே பண்ணி நம்ம 2 பேர் இருக்கோம். நெக்ஸ்ட்டு வெண்டிங் மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ரோவில் வந்து நம்ம இருக்குது சாக்லேட்ஸு இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து வெண்ணிலா மில்க் ஷேக் ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ரோவில் இருக்குது. ஸோ கொஞ்சம் மேலே ஸ்க்ரால் பண்ணோம்னா பார்த்தீங்களா தெரியுதா, அந்த வெண்ணிலா மில்க் ஷேக். ஸோ அதுதான் நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம். நம்ம வந்து 2 பேர் இருக்கிறதுனால ஸோ 2 நான் பண்ணுறேன். உங்களுக்கு கிளியராக தெரியாது, பட் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் பாருங்கள். 2 இது கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் நமக்கு அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி வரும். நம்ம யூபிஐலே பே பண்ணால் அதுக்கப்புறமாட்டி நம்ம இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஃபைனலி பேமெண்ட் மேக் பண்ணணும். ஸோ யூபிஐல தான் பேமெண்ட் மேக் பண்ண போகிறோம். பார்கோடு வரும், அது ஜஸ்ட் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணோம்னா 80 ரூபா சம்திங் காமிக்குது. ஸோ நம்ம பே பண்ணிட்டோம்னா அந்த பே ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் ஆன் பண்ணமோ செலக்ட் பண்ணாமோ அது வந்துடும். எடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம பே பண்ணி பேமெண்ட் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 2 வெண்ணிலா மில்க் ஷேக் வந்துருச்சு. எடுக்கிறேன் தெரியுதா, பார்த்துங்க 2 வந்துருச்சு. ஸோ அதை அப்படியே பாருங்க, சாப்பிட்டு பார்ப்போமா அதை. இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் அவ்வளோதான். ஸோ நம்ம எடுத்தாச்சு. இதில் சாப்பிட்டுட்டு ஜஸ்ட் அப்படியே நம்ம கிளம்பி போயிட்டே இருக்க முடியாது. இதோட அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. இந்த வெண்டிங் மிஷின் இந்த இடத்துல புதுக்கோட்டையில் மகாராஜ் பேக்கரிங்கிற இடத்துல இருக்கு. ஓகே, மெயின் பிரான்ச்சில். அவ்வளோதான். நம்ம அப்படியே இந்த வீடியோ இதோட முடிச்சு நம்ம வீட்டுக்கு போகணும். ஓகே, பை கைஸ். நம்ம அப்படியே கிளம்பலாம். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம்.